இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பண்டைய உலகில் மத்திய தரைக்கடலில் கிறிஸ்தவ கல்லறைகளுக்கு ஒரு சேர பூமிக்கு அடியில் உள்ள அரை காட்சியகங்களை அடக்கம் செய்ய பயன்படுத்தினர். ஆனால் போரின் போது ரோமானிய சட்டத்தினால் பாதுகாக்கப்பட்ட புனிதமான நிலையில் இருந்த புதை குழிகள் அடைக்கலம் புகும் இடங்களாக இருந்ததால் கல்லறைகள் பாதுகாக்கப்பட்டன. ஏகாதிபத்திய வன்முறையால் தரைக்கு மேலுள்ள தேவாலயங்கள் அடிக்கப்பட்ட போது தேவனை ஆராதிப்பவர்கள் நிலத்தடி கல்லறை தேவாலயங்களில் சந்தித்தனர். கிபி 200 வாக்கில் கிறிஸ்தவர்கள் ரோம் மற்றும் அதனை சுற்றியுள்ள எரிமலை பாறையில் சுமார் 600 மைல்கள் தூரத்திற்கு கல்லறைகளை செதுக்கி இருந்தனர். அதற்கு ஈடாக நிலத்தடி கல்லறைகள் படிக்கட்டுகள் கொண்ட பல நிலைகளை கொண்ட காட்சி கூடங்களின் தேன்கூடு போன்று விரிவடைந்தன. ரோமானியர்கள் தகனத்தை விரும்பினர். ஆனால் கிறிஸ்தவர்கள் இறந்தவர்களை நிலத்தடி கல்லறையில், அதாவது நித்திரை இடம் என்று அழைக்கும் நடைமுறையை பின்பற்றினர். ஒரு கிறிஸ்தவருக்கு மரணம் உயிர் தெழுதலுக்கு முன்பு ஒரு நித்திரை மட்டுமே என்று வேதம் சொல்கிறது. மரணம் ஒரு நித்திரை என்று இயேசு தெளிவாக போதித்திருக்கிறார். உண்மையில் உயிர் தெழுந்த கிறிஸ்து திரும்பி வரும் வரை இது ஒரு நினைவிழந்த நித்திரை என்பதை எல்லா வசனங்களும் உறுதிப்படுத்துகின்றன. நாம் மரிக்கும் போது என்ன நடக்கும் என்பதில் கிறிஸ்தவர்களிடையே கூட இவ்வளவு குழப்பங்கள் ஏன்? கடைசி நாட்களில் மரணம் குறித்த ஆபத்தான மாயைகள் சிலவற்றிலிருந்து உங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள முடியும்? நீங்கள் இதற்கு முன்பு பாரிஸுக்கு சென்றிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. அவர்கள் அங்கு ஒரு சுற்றுலா ஈர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அது கொஞ்சம் பயங்கரமானது. பாரிஸின் நிலத்தடி கல்லறைகள் ரோமில் உள்ள நிலத்தடி கல்லறைகளைப் போல் அல்லாமல் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த இடத்தையும் புதைக்கப்பட்ட சில இடங்களையும் காட்டுகிறது. ஆனால் பாரிஸின் நிலத்தடி கல்லறைகளில் அடிப்படையில் பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னர் புதிய கல்லறைகளை கண்டுபிடிப்பதில் அவர்களுக்கு சிக்கல் உண்டானது. ஏனென்றால் அவை உங்களுக்கு தெரிந்தவை. அநேகர் கில்லட்டினுடன் கொல்லப்பட்டனர். அவர்களால் எல்லா கல்லறைகளையும் நிர்வகிக்க முடியவில்லை. அது சுகாதாரமற்றதாக தெரிந்தது. 190 மைல் தூரத்திற்கு சுரங்க பாதையில் 6 மில்லியன் பாரிசியர்களின் உடல்கள். மீதமிருந்தவைகளை பாரிஸின் கீழ் இந்த பழங்கால நிலத்தடி கல்லறைகளில் அனைத்தையும் அடுக்கி வைக்கத் தொடங்கினர். நம்ப முடிகிறதா உங்களால்? ஒவ்வொரு ஆண்டும் பாரிஸுக்கு வருகை தரும் சுமார் 1,60,000 சுற்றுலா பயணிகள் இருந்தார்கள். மேலும் அவர்கள் இந்த நிலத்தடி கல்லறைகளில் இறங்கி இந்த சுழல் படிக்கட்டுக்கு கீழே செல்வார்கள். அவர்களுக்கு சுற்றுலா வழிகாட்டிகள் இருப்பார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் வெளிப்படையாக தடுக்கப்படுகிறார்கள். அங்கு வேலை செய்யும் ஒருவரை அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஒருவர், இது உங்களை தொந்தரவு செய்யாதா என்றார். இந்த எல்லா ஆவிகளும் இந்த எல்லா எலும்புகளுக்குள்ளும் மூடப்பட்டிருக்குமா? அவர் சொன்னார், ஆம், அங்கு முதலில் எனக்கு கொஞ்சம் பழமையான உணர்வை ஏற்படுத்தியது. ஆனால் அவர் சொல்கிறார், இதோ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று. தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. அந்த வேலையை நீங்கள் எப்படி விரும்புகிறீர்கள்? ஒரு கல்லறை வழியாக நடந்து செல்வதனால் ஜனங்கள் உங்களை பயமுறுத்தினாலும் கவலைப்பட வேண்டுமா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஜனங்கள் தங்கள் கல்லறைகளில் சில சுவாரஸ்யமான விஷயங்களை எழுதி வைக்கிறார்கள். அது நாம் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாக அமைந்து விடுகிறது. இந்த மனிதர் தனது கல்லறை மீது, சற்று நில்லுங்கள் என் நண்பரே, நீங்கள் இப்போது இருப்பதை போல ஒரு காலத்தில் நான் இருந்தேன். நான் இப்போது இருப்பதைப் போல நீங்கள் சீக்கிரத்தில் இருப்பீர்கள். எனவே என்னை பின்தொடர உங்களை தயார்படுத்துங்கள். ஒரு பள்ளி மாணவன் அந்த கல்லறை வழியாக நடந்து கொண்டிருந்தான். அவன் நின்று கல்லறையில் எழுதியிருந்த அந்த எழுத்தை பார்த்தான். அவன் வைத்திருந்த வண்ண தீட்டுக்கோலை கொண்டு அதன் மீது எழுதினான், உன்னை பின்தொடர எனக்கு விருப்பமில்லை, நீ எங்கு சென்றாய் என்று எனக்கு தெரியும் வரை. அது உண்மையில் பெரிய கேள்வி. அவர்கள் எங்கு செல்வார்கள்? ஜனங்கள் மரிக்கும் போது அவர்களுக்கு என்ன நடக்கும்? வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இயேசு நமக்கு ஊக்கமளிக்கும் சில வார்த்தைகளை தருகிறார். அவர் சொல்கிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய நிறவு கோல்களை உடையவனாயிருக்கிறேன். வேதத்தில் நரகம் என்ற சொல் கல்லறையை குறிக்கிறது. மரணத்தின் திறவுகோலை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நாம் மரணத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் உண்மையில் மரிப்பதில்லை. அவர்கள் நித்திரை பண்ணுகிறார்கள். வேதம் சொல்வதை பார்ப்போம். நாம் படிப்பில் இறங்குவோம். கேள்வி எண் 1. மரணத்தின் பாடத்தை புரிந்து கொள்ள நாம் ஆரம்பத்திற்கு செல்ல வேண்டும். தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது என்ன நடந்தது என்பதை பார்க்க வேண்டும். நாம் எப்படி முதலில் பூமிக்கு வந்தோம்? இது ஆதியாகமம் 2:7வது வசனத்தில் கூறுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவன் மனிதனை உண்டாக்கினார். அவனுக்குள் ஆத்மாவை செலுத்தினார் என்று சொல்லவில்லை என்பதை கவனியுங்கள். ஜீவ சுவாசமானது தேவன் ஒன்றிணைந்து பூமியின் மண்ணினாலேயான கலவை. மனிதன் பின்னர் ஜீவனுள்ள ஆத்மாவானான். தயவு செய்து இதை தவறவிடாதீர்கள்.
தேவன் முதலில் ஆதாமை உண்டாக்கியபோது அவனது எல்லா நிலைகளிலும் உறுப்புகளையும் அதன் தன் ஸ்தானத்தில் வைத்தார். ஆதாமின் நரம்புகளில் இரத்தம் ஓடியது, அவனது இதயம் துடிக்கவில்லை, அவனுக்கு நுரையீரல் இருந்தது, ஆனால் அவை சுவாசிக்கவில்லை. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். கேள்வி 2. ஒரு நபர் இறந்தால் என்ன நடக்கும்? அடிப்படையில் படைப்பு தலைகீழ் ஆகிறது. பிரசங்கி 12:7 இவ்விதமாய் மண்ணானது சரீரம் தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி நாம் மரிக்கும்போது என்ன நடக்கும் என்று தெரியும். சரீரம் அழுகிப் போகும். அது சொல்கிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் சேரும் முன்னும் மரணத்தில் தேவனிடத்தில் திரும்பும் இந்த ஆவி எது? உங்களிடமிருந்து வெளியேறும் ஆவி பிசாசா? அது யோபில் கூறுகிறது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என்று. சரி, நீங்கள் இதை பற்றி ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் நாசியில் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் நாசியில் தேவனின் ஆவி. இதன் அர்த்தம் என்ன? ஆவி என்ற வார்த்தை ருவாக் என்ற எபிரேய வார்த்தை. இதன் பொருள் தேவனின் சுவாசம் என் நாசியில் இருக்கிறது. சுவாசம், ஆவி என்ற சொற்கள் வேதத்தில் பலமுறை பரிமாறிக்கொள்ளக்கூடியவை. ஹீப்ரூவில் அது ருவாக், கிரேக்க மொழியில் ஆவி என்று அடிக்கடி மொழிபெயர்க்கப்பட்ட சொல் நியூமா. எனவே நியூமா என்ற சொல்லுக்கு சுவாசம் என்று பொருள். நிறைய பேர் ஆவியை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சுவாசம் என்ற சொல் நம்மை விட்டு வெளியே போகிறது என்று நினைக்கிறார்கள். மீண்டும் ஆவி இல்லாத சரீரம் செத்தது. யாக்கோபு 2 உள்ள அந்த வார்த்தை சுவாசம். சுவாசம் இல்லாத சரீரம் மரித்தது. உலகில் எல்லாம் சுவாசிக்கிறது. மீன் சுவாசிக்கிறது, காளான்கள் சுவாசிக்கிறது. சுவாசமில்லாத வாழ்க்கை இல்லை. நம் உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவும் காற்றின் வாயுக்களை எல்லா வகையிலும் பயன்படுத்துகின்றன. சுவாசம் இல்லை என்றால் எல்லாம் மரித்துப் போகும். அப்படியானால் ஆத்துமா என்னவாகும்? எல்லோரும் இது ஒரு சிறிய பட்டாம்பூச்சி ஆவிகள் என்றும் தங்களிடமிருந்து ஒருவித இளஞ்சிவப்பு காட்டன் மிட்டாய் வெளிவரும் என்று நினைக்கிறார்கள். ஆத்மாவை குறித்து வேதம் சொல்கிறது, அது ஒரு பரிசுத்தமான உயிரினம் என்று. வேதம் குறிப்பது அது அல்ல. ஆத்துமா என்றால் என்ன? ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். இதை நாம் மதிப்பாய்வு செய்யப் போகிறோம். அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்போது 2 விஷயங்களின் சேர்க்கை ஆத்மாவாக மாறுகிறது. இங்கே ஒரு கணம் எனக்கு ஒரு பெட்டி கிடைத்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு சிறு மரப்பெட்டி. அது மரம் மற்றும் ஆணிகளின் சேர்க்கை. மரத்தில் ஆணிகள் அடித்து இணைத்து ஒரு பெட்டியை உருவாக்குகிறேன். 2 கூறுகள், மரம், ஆணி, பெட்டி. நான் இப்போது சுத்தியலை எடுத்து ஆணிகளை பிடுங்கி தனியாக பிரிக்கிறேன் என்றால் சிறு பலகைகளாக அது பிரியும். மரத்தை பிரித்து விடுகிறேன், அவற்றை தனியாக பிரிக்கிறேன். எனக்கு ஆணிகள் தனியாக கிடைக்கிறது, மரம் கிடைத்து விடுகிறது. பெட்டி எங்கே? நீங்கள் 2ஐயும் பிரித்தவுடன் பெட்டி பெட்டியாக இருக்காது. உங்களுக்குள் ஆத்துமா இருப்பதும் இப்படித்தான். ஜீவ சுவாசம் சரீரத்திலிருந்து பிரியும் போது ஆத்துமா தனியாக பிரிந்து போகிறது. உங்கள் ஆத்மா உங்கள் சரீரத்தில் அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் அனுபவிக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் ஆத்மாவில் கொண்டிருக்கும் யோசனை நீங்கள் இறந்த பின் அது உங்களை சுற்றிக் கொண்டிருக்கிறது என்று. வேதத்தில் அப்படி ஒன்றும் சொல்லப்படவில்லை. கேள்வி, பெரிய கேள்வி. ஆத்துமாக்கள் மரித்துப் போகுமா? ஆத்துமா மரிக்கக்கூடுமா? சிலர் இல்லை, ஆத்துமா அழியாது என்று சொல்கிறார்கள். வேதம் சொல்வதை பார்ப்போம். எசேக்கியேல் 18:4 பாவம் செய்கிற ஆத்துமாவே, இப்படி சொல்வதை நீங்கள் பார்க்கிறீர்களா? அது என்னவாகும்? பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுக்கு மட்டுமே அழியாத்தன்மை உண்டு, உங்களுக்கு அழியாத ஆத்துமா இல்லை. வெளிப்படுத்தல் 16 நீங்கள் படிக்கலாம், சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் ஆண்டு போயின என்று ஒரு வியாதியை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. இதில் ஆத்துமா என்ற சொல் ஒவ்வொரு உயிரினத்தையும் குறித்து பேசுகிறது. ஆகவே பிரசங்கியில் இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் என்று சொல்லும்போது தேவனிடம் திரும்பும் ஆவி என்ன? உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் தேவனிடமிருந்து அந்த ஜீவனை பெறுகிறது. எந்த உயிரினமும் இருந்தாலும் உயிர் கொடுத்த தேவனிடமே திரும்புகிறது. பட்டாம்பூச்சிகளும் மீன்களும் ஒன்றுக்கொன்று பேசிக்கொள்ளும் என்று அல்ல. அவைகள் அனைத்துக்கும் ஆத்மா இருக்கிறது. அது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது என்று வாழ்க்கையின் மகத்துவத்தை பேசுகிறது. வேதத்தில் நிறைய விஷயங்களையும் மூட நம்பிக்கைகளை குறித்தும் படித்தோம். அதில் அப்படி இல்லை. நல்லவர்கள் மரிக்கும்போது பரலோகத்திற்கு செல்கிறார்களா? வேதம் என்ன சொல்கிறது? யோபு 17:13 அப்படி நான் காத்துக் கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும். அவர்கள் கல்லறையில் கனவு காணாத நித்திரையில் கிடக்கிறார்கள். மறுபடியும் சகோதரரே, பேதுரு பேசுகிறார், தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. நான் நல்ல தாவீது ராஜாவை குறித்து பேசுகிறேன், கோலியாத்தை கொன்றவர்.
தாவீது ரட்சிக்கப்பட்டிருப்பான் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? தாவீது ரட்சிக்கப்பட்டிருப்பானா? தாவீது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்தான், கிறிஸ்துவுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. நல்ல மனிதன், நல்ல ராஜா. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு, சிலுவைக்கு பிறகு, இயேசு பரலோகத்திற்கு ஏறிய பிறகு, இப்போது பேதுரு பெந்தகோஸ்தே நாளில் பிரசங்கிக்கிறார். தாவீது ராஜாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. எருசலேமுக்கு வெளியே அது இன்றும் இருக்கிறது, நான் பார்த்திருக்கிறேன். வாசிக்கும்போது தாவீது வானத்திற்கு ஏறவில்லை என்று பேதுரு சொல்கிறார். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான் என்று அப்போஸ்தலன் சொல்லும்போது எவ்வளவு தெளிவாக அது இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அவன் கல்லறை நம்மிடத்தில் இருக்கிறது. நல்ல தாவீது ராஜா இதுவரை பரலோகத்தில் இல்லை என்றால் அவரை அங்கு அழைத்துச் செல்ல இயேசுவுக்கு 3000 ஆண்டுகள் ஆகி இருந்தால் நம் காலம் வரை நாம் அங்கு செல்ல முடியாது. தொடர்ந்து படிப்போம். அந்த நேரம் எப்போது? யோவான் 5ஆம் அதிகாரம். இவை இயேசுவின் வார்த்தைகள். வசனம் 28. கர்த்தர் திரும்பி வரும்போது பிரதேச குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள் என்று கூறுகிறது. ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. உயிர்த்தெழுதல் இருப்பதாக உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? உயிர்த்தெழுதல் வரை ஜனங்கள் தங்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வருவதில்லை. அதுவே உயிர்த்தெழுதலின் நோக்கம். நண்பர்களே, எங்கும் சென்றிட வேண்டாம். இன்றைய விளக்க காட்சிக்கு இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் திரும்பி வருவோம். இன்று நம் உலகில் மிகவும் குழப்பமான விஷயங்களில் ஒன்று, நாம் மரிக்கும் போது என்ன நடக்கும் என்பது பெரிய கேள்வி. பிற்பட்ட வாழ்க்கையை பற்றிய கருத்துக்களுக்கு எல்லா இடங்களிலும் உங்களை ஒருவர் திருப்புவது போல் தெரியும். பரலோகம், நரகம் ஆகிய வாழ்வை மறந்து இந்த அனைத்து முரண்பாடான மற்றும் குழப்பமான செய்திகளிலும் நீங்கள் சோர்வடைந்து விடுவீர்கள். வேதம் உண்மையில் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா? அற்புதமான உண்மைகள் உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த இலவச பத்திரிகையை அனுப்ப விரும்புகின்றது. இந்த 4 வண்ண இதழ் கவரும் வகையில் வேதாகம உண்மைகளை எளிமையாக வழங்குகிறது. மரணம், நரகம் மற்றும் நித்திய ஜீவனை நாம் அறிந்து கொள்ள இது உதவும் என்று நம்புகிறோம். குழப்பமான விஷயங்கள் அனைத்திற்கும் உள்ள வாழ்க்கையின் மத்தியில் ஒரு வசீகரிக்கும் மற்றும் சமகால வழியில் சக்தி வாய்ந்த படிப்பினைகளை இது வழங்குகிறது. நாம் மரிக்கும் போது என்ன நடக்கப் போகிறது என்பதையும் உள்ளடக்கி இருக்கிறது. முக்கியமாக உங்கள் இலவச நகலை பெற நித்தியத்திற்கு நீங்கள் எவ்வாறு தயாராக முடியும் என்பதையும் சக்தி வாய்ந்த படிப்பினைகளை இது வழங்குகிறது. திரையில் காணும் எண்ணிற்கு அழைத்து உங்கள் சலுகை எண் 357 குறிப்பிடவும் அல்லது இணையதள முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத வளத்தை படித்த பிறகு நிச்சயமாக உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவர் மரணத்திற்கு பிறகு எவ்வளவு உள்ளடங்கி இருக்கிறார்? அதாவது நீங்கள் மரிப்பதில்லை, குறைந்தபட்சம் சுத்திகரிப்பு இடத்திலோ அல்லது ஆபிரகாமுடைய மடியிலோ கொண்டு விடப்படுவீர்கள் இல்லையா? இந்த வகையான எல்லா இடங்களும் மரித்தவர்கள் தங்கும் இடமாக இட்டுக்கட்டப்படுகிறது. நரகத்திற்கான காத்திருப்பு அறை என்று வேதம் போதிப்பதில்லை. வேதத்தில் லிம்போ என்ற வார்த்தையை காட்டுங்கள். உத்தரிக்கும் ஸ்தலம், அது வேதத்தில் எங்கே இருக்கிறது? இல்லை இல்லையா? இவை மனிதனால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள். பிரசங்கி 9, 5, 6, 10 நீங்கள் பார்க்கக்கூடிய பல இடங்கள். நண்பர்களே, நீங்கள் வேதத்தை நம்புகிறீர்களா? இது என்ன சொல்கிறது? மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இதைவிட தெளிவாக இருக்க முடியாது. இது ஒரு அகராதி வரையறை. இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேச முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. சிநேகமும் பகையும் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறதொன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. சூரியனுக்கு கீழே என்பது வாழ்க்கை. ஒரு நபர் மரித்தவுடன் யாரையும் வேட்டையாட திரும்பி வருவதில்லை. அவர்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த உலகில் நடக்கும் எதற்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மீண்டும் மரித்தவர்களை குறித்து பேசும்போது, அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான். அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஒரு நபர் மரித்தால் பரலோகத்திலிருந்து தங்கள் குடும்பத்தை பார்க்க முடியாது. முதலாவதாக நீங்கள் கீழே பார்த்து உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கும் பாடுகள், உங்கள் குடும்பத்தினருக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் காண முடிந்தால் நீங்கள் பரலோகத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இந்த உலகில் உள்ள அனைத்து சோகங்களையும் துயரங்களையும் நீங்கள் காணும்போது பரலோகத்தின் ஆனந்தத்தை அனுபவிப்பீர்களா? இனி வேதனை இல்லை, துக்கமில்லை என்று வேதம் கூறுகிறது. இங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்க்கும் வேதனையெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் சமாதானத்தோடே கனவில்லாத உறக்கத்தில் நித்திரையில் இருக்கிறார்கள். நம்மில் சிலர், பாஸ்டர் டக், 1 கொரிந்தியரில் இந்த தேகத்தை விட்டு குடிபோகும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் விரும்புகிறோம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்கிறார்கள். அது முற்றிலும் உண்மை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மரித்து போனால் உங்கள் அடுத்த நனவான எண்ணம் கர்த்தருடைய பிரசன்னம். இயேசு தன்னுணர்வற்றவர்களை அழைக்கிறார். மரித்தவர்களின் தன்னுணர்வற்ற நிலை நித்திரை. யோவான் 11:11 முதல் 14. அவர்கள் எவ்வளவு நேரம் தூங்குவார்கள்?
மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை. இதை கொஞ்சம் முன்பு உங்களுக்கு படித்தோம். வானங்கள் எப்போது ஒழிந்து போகும்? கர்த்தருடைய நாள் வரும்போது வானங்கள் மடமட என்று அகன்று போம். ஆகவே வானம் ஒழிந்து போகும் வரை அவர்கள் தூங்குவார்கள், வானம் அகன்று போகும் வரை நித்திரையில் இருப்பார்கள். இரவில் திருடன் வருகிற விதமாக அவருடைய நாள் வரும்போது கர்த்தருடைய வருகையிலே மரித்தவர்கள் உயிர் தெழுவார்கள். அதுவரை உயிர் தெழ மாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நேர உணர்வு இருக்காது. அவர்கள் இறந்தவுடன் உயிர் தெழுதல் உண்டு என்பது அவர்களுக்கு தெரிந்த அடுத்த விஷயம். ஆனால் நாம் சரியாக இந்த நேரத்தில் வாழ்கிறோம். அது நமக்கு நடக்குமா? ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எனவே ஆதாமுக்குள் மரிக்கிறவர்கள் நாம் அனைவருக்கும் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் மரித்தான். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று தேவன் சொன்னது. ஆதாம் ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்தான். பாவம் செய்த நாளில் சரீர பிரகாரமாகவும் மரித்தான். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. இங்கே ஒரு ஒழுங்கு. இது புதிய ஏற்பாடு. எப்போது உயிர் தெழுவார்கள்? முதல் பலனாகிய கிறிஸ்து, பின்னர் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். அதில் என்ன சொல்கிறது? அவருடைய வருகையில். அவர்கள் எப்போது உயிர் தெழுவார்கள்? நாம் அனைவரும் ஒரு நாள் மரித்து போவோம். பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுக்கு திரும்பும் போது இது தெளிவாக புரிந்தால் ஆமன் என்று சொல்வீர்கள். அது தெளிவாக இருக்கிறது. இயேசு மிகவும் தெளிவுபடுத்தினார். நம் சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். அவருடைய சீஷர்கள் ஆண்டவரை நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்று சொன்னபோது அவர் விளக்குகிறார், இல்லை இல்லை, லாசரு மரித்துப் போனான் என்று. இயேசு வெளிப்படையாக லாசரு மரித்துப் போனான் என்றார். பின்னர் அவர் லாசருவை எழுப்புவதற்காக கல்லறைக்குச் செல்கிறார். அங்கு வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் மரிக்க மாட்டான் என்றால். அவர், இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். அது உங்களுக்கு தெரியும், மரணம் ஒரு அழகான விஷயம் அல்ல. அதற்கு அவர் அவனிடத்தில் இருந்து நாற்றம் வராது என்றார். இது மோசமாக இருக்கும். ஆண்டவரே, அவர் கல்லை எடுத்து போடுங்கள், என்னை விசுவாசி. அவர்கள் கல்லை உருட்டும் போது அது தடுமாறியது. இயேசு உடனே, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேதச் சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவனின் கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். லாசரு உயிருடன் வந்தான். இப்போது ஒரு கேள்வி. உயிர் தெழுதலுக்கு முன்பு பரலோகம் அல்லது நரகத்திற்கு செல்வீர்கள் என்று இன்று கிறிஸ்தவ உலகம் நிறைய போதிக்கிறது. நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது ஒரு தவறான போதனை. எவ்வளவு பிரபலமானது என்பது முக்கியமல்ல, அது வேதத்தில் இல்லாதது. வேறு எதுவும் இல்லை என்றால் உங்கள் மூளையை பயன்படுத்துங்கள். வேதத்தில் சுமார் 12 உயிர்த்தெழுதல்கள் இருக்கின்றன. இன்று உலகில் ஒருவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்றால் அது உண்மையான உயிர்த்தெழுதல். மரித்து 4 நாட்கள் ஆயிற்று. மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், மரித்து விட்டான். உயிரற்ற சடலம், மூளையில் அசைவு இல்லை. அடக்கம் செய்கிறார்கள். 4 நாட்களுக்கு பிறகு கல்லறையை திறக்கிறார்கள். துர்நாற்றம் வீசுகிறது. திடீரென்று மீண்டும் உயிரோடு வருகிறான். உலகில் உள்ள ஒவ்வொரு செய்தி நிறுவனமும் அறிக்கை அனுப்புகிறதை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் முகத்தில் ஒலி வாங்கிகளை அசைத்து, மறுபுறம் இதை பார்க்க எப்படி இருக்கிறது, நீங்கள் பார்த்தது என்ன, நீங்கள் என்ன அனுபவித்தீர்கள், அது சரியா? வேதத்தில் உள்ள 12 உயிர்த்தெழுதல்களில் ஒருவர் கூட மரணத்தில் அனுபவித்ததை பற்றி ஒருபோதும் கருத்து தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் எதையும் அனுபவிக்கவில்லை. அதாவது, உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? என்ன ஒரு மோசமான தந்திரம்! லாசரு மரித்தான், பரலோகத்தில் இருக்கிறான், அவன் தேவதூதர்களுடன் இருக்கிறான். உயிர்த்தெழுந்தான், மீண்டும் கல்லறையிலிருந்து வஸ்திரத்தோடு வெளியே வந்தான். நன்றி இயேசுவே, நான் அதை மிகவும் பாராட்டுகிறேன். ஆம், நான் உன்னை உயிர்ப்பித்தேன், காரணம் நீ என் சிநேகிதன். உன் பழைய சரீரத்தை மீண்டும் கொடுத்தேன். அது இருக்கட்டும். அல்லது அவன் நரகத்தில் எரிந்து கொண்டிருந்தால் இயேசு, ஓ சிநேகிதனே, அங்கு அக்னி பற்றி எரிகிறது, மிக்க நன்றி. ஆனால் அவர் எதை பற்றியும் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஏன்? அவர் அதை அறிந்திருந்தார். மரித்தவர்களுக்கு எதுவும் தெரியாது. கனவில்லாத ஒரு உணர்வற்ற நித்திரை. மற்ற போதனைகள் எவ்வளவு பிரபலமாக இருந்தாலும் பரவாயில்லை. அவர்கள் வேதத்தை ஒத்த சிநேகிதர்கள். இயேசுவின் 2ஆம் வருகையில் நீதிமான்கள் மரித்தால் என்ன நடக்கும்? இது 1 கொரிந்தியர் 15 கூறுகிறது. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். கர்த்தர் இறங்கும் போது எக்காலத்தை பற்றி பேசுகிறார். எக்காலம் தொனிக்கும், மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். மரித்து போனவர்களைப் பற்றி அது பேசுகிறது. முதல் உயிர்த்தெழுதலில் அவர்கள்தான் அழிவில்லாதவர்களாய். இந்த பழைய சரீரம் அங்கு இருக்கப் போவதில்லை. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், மகிமைப்படுத்தப்பட்ட சரீரம் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். நமக்கெப்போது அழியாமை ஏற்படும்? கர்த்தர் வரும்போது. நம் சரீரங்கள் சாவாமையை தரித்துக் கொள்ளுமா? பிசாசின் முதல் பொய் என்ன? ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம் சொன்ன முதல் பொய் என்ன? அவன் ஏவாளை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை என்றான். தேவன், நீங்கள் அந்த பழத்தை தின்றால் இறப்பீர்கள் என்றார். தேவன் 2இல் ஒன்றை தேர்ந்தெடுக்கச் சொன்னார்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டுப் போகாமல் சாகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒன்று ஜீவன், மற்றொன்று மரணம். ரட்சிப்பு என்பது இதுதான், ஜீவன் அல்லது மரணம். குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவன், குமாரன் இல்லாதவனுக்கு ஜீவன் இல்லை. பிசாசு கேட்கிறான், நீங்கள் என்றென்றும் நரகத்தில் வாடப் போகிறீர்களா அல்லது நீங்கள் என்றென்றும் பரலோகத்தில் வாடப் போகிறீர்களா என்று. ஏனென்றால் நீங்கள் சாவாமை உடையவர்கள். ஜீவன் அல்லது மரணம் நாம் தேர்வு செய்ய வேண்டியது. சர்ப்பம் நீங்கள் உண்மையிலேயே சாகவே சாவதில்லை என்றது. உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் சொன்னது. இந்த கோட்பாடுகள் அனைத்தும் அவனுக்கும் தெரியும். அவன் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். பிசாசு இன்றும் அப்படி சொல்கிறானா? சோகம் என்ன தெரியுமா? உலகெங்கிலும் உள்ள பல பிரசங்கங்களின் மூலம் பிசாசு இன்றும் இதைச் சொல்கிறது. ஜனங்கள் உண்மையில் சாவதில்லை. அவர்கள் பேய்கள், ஆவிகள் அல்லது தேவதூதர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் மறுபிறவி எடுக்கிறார்கள். அவர்கள் வேறு ஏதேனும் பிரபஞ்சத்தில் எங்காவது இணைக்கப்படுவார்கள். இந்த கோட்பாடுகளுக்கு வரம்பு கிடையாது. கேள்வி 8. பிசாசு ஏன் மரணத்தை குறித்து பொய் சொன்னான்? பலர் நினைப்பதை விட இதன் பொருள் முக்கியமானதாக இருக்குமா? அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணு என்று ஓதுகிற குறிகாரர்களிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? ஒரு அமானுஷ்யவாதி செத்தவர்களை தொடர்பு கொள்ள அழைக்க முடியுமா? தேவன் கூறுகிறார், மனுஷன் தங்கள் தேவனை தேட வேண்டாமா? உயிருள்ளவர்களின் சார்பாக அவர்கள் இறந்தவர்களை தேட வேண்டுமா? இறந்தவருடன் ஏன் பேச முயற்சிக்கிறீர்கள்? இன்னும் நம் கலாச்சாரம் இதில் நிறைந்திருக்கிறது. சிலர் விசுவாசத்திலிருந்து வழுவிப் போகிறார்கள். பவுல் சொல்கிறார் 1 தீமோத்தேயு 4:1, பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள். நம்முடைய உலகில் நம் தேவாலயங்களில் கூட வஞ்சிக்கிற ஆவிகளால் அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். மேலும் அவர்கள், வேதம் சொல்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இந்த ஆவி என்னிடம் சொல்லி இருக்கிறது என்று சொல்வார்கள். நிறைய பேர் தேவனை கூட நம்பாதவர்கள் எப்படியோ ஆவியை நம்புகிறார்கள். அதை கண்டுபிடிக்க நீங்கள் எனக்கு உதவுங்கள். தேவனை விசுவாசிப்பதில்லை, இறந்தவர்களை நம்புகிறார்கள், தொடர்பு கொள்ள வழி தேடுகிறார்கள். ஆவிகளை நம்புகிறார்கள். இவர்கள் மரணத்திற்கு பின் வாழ்க்கை. விஞ்ஞானிகள் மரணத்திற்கு அருகிலுள்ள அனுபவங்களின் பொருளை தேடுகிறார்கள். மரணத்திற்கு அருகிலுள்ள அனுபவங்களைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சில நேரங்களில் அவை என்டிக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இயக்க அட்டவணையில் ஒரு நபர் இறந்து போகிறார், வெளிப்படையாக இறந்து விடுகிறார். அவர்கள் இறந்து விடுகிறார்கள். இதய துடிப்பு நின்று விடுகிறது. அதனால் மூளைக்கு ஆக்சிஜன் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கிறது. அவர்கள் தங்கள் சரீரத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். அவர்கள் செயல்பாட்டு அட்டவணையை அறிந்து சுற்றத் தொடங்குகிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை அறிந்து எல்லா வகையான வித்தியாசமான அனுபவங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். சில மருத்துவர்கள் கார்பன் டை ஆக்சைடு அடுத்து சரீர அனுபவங்களுக்கு வெளியே நடப்பது குறித்து சில ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஒரு பரிசோதனையில் நாம் பார்த்தோமென்றால், டாக்டர் லவுடிசலஸ் மெதூனா ஒரு பாடத்தில் 30% கார்பன் டை ஆக்சைடு 70% ஆக்சிஜனை சோதனைக்கு உட்படுத்தினார். பொருள் சொல்லியது, நான் என்னை பார்த்துக் கொண்டிருக்கையில் விண்வெளிக்குச் செல்வதைப் போல நான் உணர்ந்தபோது தனிமைப்படுத்தப்பட்டேன். ஆம், அந்த நபர் மறிக்கவில்லை. ஒருவர் தலையை துண்டித்துவிட்டு திரும்பி வருகிறார். நான் ஈர்க்கப்பட்டேன். இப்படி நடக்கிறது. அது இல்லை. அவர்களின் இதயம் துடிப்பது நின்று போகும். பொதுவாக நடப்பது இதுதான். பிசாசுகள் உண்மையில் அற்புதங்களைச் செய்கிறதா? வேதம் சொல்கிறது அவைகள் அற்புதங்களைச் செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் என்று. மீண்டும் அவன் சொல்கிறான், நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாயிருப்பேன் என்று. பிசாசுகள் அடையாளங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியுமா? அவைகள் ஏமாற்ற முடியுமா? வேதம் கூறுகிறது, கடைசி நாட்களில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி என்ன செய்வார்கள்? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே கடைசி நாட்களில் இந்த விஷயத்தை நாம் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் பிசாசு மரணம் குறித்த தவறான புரிதலை பலரை ஏமாற்ற பயன்படுத்தப் போகிறான். அவனது சூனியத்தால் வெளிப்படுத்தல் 18:23 எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. வியட்நாம் போரின் போது அந்த நேரத்தில் சான் பிரான்சிஸ்கோவில் வசித்த ஒரு பெண்ணை பற்றிய கதையை நான் கேள்விப்பட்டேன். அவளுக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் ஒரு கிறிஸ்துவன் அல்ல, எதுவும் இல்லை. பின்னர் ஒரு நாள் அவளுக்கு அஞ்சலில் மிகவும் சோகமான குறிப்பு கிடைத்தது. அதில் எழுதியிருந்தது, அவள் அதை திறந்தபோது நடுங்க ஆரம்பித்தாள். ஏனெனில் அது வெளியுறவுத்துறையிலிருந்து வந்திருந்தது. உங்கள் மகன் போரில் காணவில்லை, இறந்துவிட்டதாக நம்புகிறோம், அதற்காக வருந்துகிறோம் என்றது. அவள் முற்றிலுமாக உடைந்து போனாள். அவளது ஒரே மகன். அவள் ஒரு நல்ல கிறிஸ்தவளாக இருந்ததால் அது அவளை மகனை இழந்தது மிகவும் காயப்படுத்தியது. பின்னர் ஒரு நாள் அவள் படுக்கையில் படுத்திருந்தபோது திடீரென்று அவளுடைய மகன்
அங்கே தோன்றினான். அம்மா என்று அழைத்தான். வெண்மையான அங்கியில் காணப்பட்டான். நான் உங்களை பார்க்கிறேன், பார்த்துக் கொண்டே இருக்கிறேன், என்னை நினைத்து அழுகிறீர்கள், இனி அழ வேண்டிய அவசியமில்லை என்றான். அவளுக்கு என்ன நினைக்க வேண்டும் என்று தெரியவில்லை. அவளை கட்டிப்பிடிக்க வந்தபோது நீ என்னை தொட முடியாது என்றான். அவன் சொன்னான், ஆனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் கிறிஸ்தவர் அல்ல என்று சொல்லி தேவன் இரக்கமுள்ளவர், அவர் அனைவரையும் காப்பாற்றுவார் என்றான். ஆம், இந்த எச்சரிக்கைகள் ஜனங்கள் சரியாக வாழ அவர்களை ஊக்குவிக்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் இரக்கமுள்ளவர். எந்த சரீரமும் நரகத்திற்கு போவதில்லை, எந்த ஆத்மாவும் எதையும் இழக்காது. வேதத்திற்கு முரணான எல்லாவற்றையும் அவன் அவளிடம் சொல்லத் தொடங்கினான். அவள் மிகவும் குழப்பமடைந்தாள். அவன் அவளுக்கு பலமுறை தோன்றினான். பார்ப்பது அவளுக்கு நன்றாக இருந்தது. தோற்றத்தைக் காண அவளுக்கு ஆறுதல் அளித்தது. அவள் மாறவில்லை. அவள் தேவாலயத்தில் ஒரு குழு தலைவியாக இருந்தாள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு நாள் கதவு தட்டப்பட்டது. திறந்தாள். மகன் அங்கே எதிரே நின்றான். இப்போது அவன் சீருடையில் காணப்பட்டான். கையில் ஆயுதம் இருந்தது. அவள், நீ ஏன் வாசலில் வந்திருக்கிறாய், ஏன் சீருடை அணிந்திருக்கிறாய் என்றாள். அவன், அம்மா, நீ என்ன பேசுகிறாய் என்றான். என்னை பார்த்ததில் மகிழ்ச்சி இல்லையா? நான் உங்கள் உண்மையான மகன். ஆம், அவன் உண்மையில் மரிக்கவில்லை. பிசாசுகளுக்கு தனது கணினி மென்பொருள் செயலிழந்தது போல் தென்பட்டது. அவளை குழப்பி மரிக்காத அவளது மகனைப் போல ஆள்மாறாட்டம் செய்யத் தொடங்கியது. அவள் எதையோ பார்த்திருக்கிறாள், ஆனால் அது அவளுடைய மகன் அல்ல. வேதத்தின் போதனைகளை அறிந்து உண்மையில் வேதத்தில் சொன்னதை வைத்து அவனை ஏமாற்றுவதற்காக அவன் அவளிடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். மரணத்தின் இந்த முக்கியமான விஷயத்திற்கு, நமக்கு போதித்த வேதாகம சத்தியத்திற்கு நீங்கள் நன்றி சொல்வீர்களா? அப்போஸ்தலன் பவுலுடன், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். இயேசு, நான் ஜீவிக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்கிறார். ஜீவனின் திறவுகோலை உடையவராக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அதை கொடுத்திருக்கிறார். இது ஒரு நல்ல செய்தி. நண்பர்களே, யாரும் உங்களை துக்கப்படுத்த முடியாது. கர்த்தர் திரும்பி வரும் வரை மனுஷன் தன் பலனை பெறப்போவதில்லை. இயேசு மீண்டும் உயிர்த்தெழுந்தால் நாமும் மீண்டும் உயிர்த்தெழுவோம் என்று வேதம் சொல்கிறது. அவர்தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனும். நீங்கள் இயேசுவை பெற்றிருந்தால் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். தீர்க்க தரிசன பரிசலின் அருமையான உண்மைகளை அறிந்து கொள்ளும் வேத பாட அனுபவங்களோடு நீங்கள் சிறந்த வேத நிபுணராக மாறிவிடலாம். இந்த எளிமையான 24 பாடங்கள் மூலமாக கடைசி கால தீர்க்க தரிசனங்களை பற்றி வேதம் என்ன சொல்கிறது, இந்த வாழ்க்கைக்கு பிறகுள்ள ஜீவியம் என்ற அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இவை முற்றிலும் இலவசம். Storacles.com, இதை தவற விடாதீர்கள். Storacles.com இல் இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ தேவையான பதில்களை பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும். 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.